ஹாய் ஹலோ மக்களே, வணக்கம். பொன்னியின் செல்வன் 1 வந்து பயங்கரமான ஒரு எதிர்பார்ப்பை கிரியேட் பண்ணி எல்லாருமே போய் தேட்டரில் கண்டிப்பாக பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே போய் பார்த்தோம். குடும்பமாக போய் தேட்டரில் பார்த்தோம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு நாவலை படமாக ஏற்றி முதல்ல தமிழுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷனை கிரியேட் பண்ண ஒரு படமாக இருந்தது. இப்போது பொன்னியின் செல்வன் 2 உடைய ட்ரெய்லர் வந்து இந்த மார்ச் 29 வந்து ரிலீஸ் பண்ணாங்க. கிட்டத்தட்ட 3 நிமிஷம் வரைக்கும் ட்ரெய்லரே இருக்குது. அதில் ஏகப்பட்ட விஷயங்களை வந்து கன்வே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி அந்த பொன்னியின் செல்வன் 2 பற்றின சில விஷயங்களை நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வெல்கம் டு ஃபைன் ஃபேக்ட்ஸ் வித் மீ, வாய்ஸ் of Vijay Krishna. பொன்னியின் செல்வன் 1ல் பார்த்தீங்க அப்படின்னா ஏகப்பட்ட கதாபாத்திரங்கள் இருந்தது. ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த கதாபாத்திரங்கள், அதே மாதிரி ரொம்ப அழகாக அவங்கள வடிவமைச்சிருந்தாங்க. அந்த கதாபாத்திரங்கள்லாம் யார் அப்படிங்கிறத ஒரு தடவை ரிமைண்ட் பண்ணிடுறேன். ஐஸ்வர்யா ராய் அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தினியாக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி த்ரிஷா அவர்கள் வந்து குந்தவையாக நடிச்சிருந்தாங்க. கார்த்தி வந்து வல்லவரையின் வந்தியத்தேவராக நடிச்சிருந்தாங்க. ஜெயம் ரவி அவர்கள் தான் வந்து அருண்மொழி தேவராக நடிச்சிருந்தாங்க. அதே மாதிரி ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு சொல்கிறவங்க பூங்குழியாக நடிச்சிருக்காங்க. ஸோ விக்ரம் அவர்கள் தான் ஆதித்யா கரிகாலனாக நடிச்சிருந்தாங்க. நம்மலாம் சைவம் படத்தில் பார்த்த குட்டியாக நடித்த கிட் கேரக்டர் வந்து சாரா அர்ஜுன், அவங்க வந்து இதில் நந்தினி அப்படிங்கிற ஒரு கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த கேஸ்டிங் எல்லாமே இந்த PS2லையும் வந்து வேறு லெவலில் பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. ஃபஸ்ட்டு அருண்மொழிவர்மன்லேருந்தே வர அருண்மொழிவர்மன் பார்த்தீங்க அப்படின்னா PS1ல் அந்த அளவுக்கு வந்து அவர் என்ன பண்ண போகிறாரு, அவருடைய ஆக்டிவிட்டீஸ் என்ன அப்படிங்கிறத பெருசாக கவர் பண்ணல. பட் அவருக்கான பில்டப் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. அதே மாதிரி இந்த பொன்னியின் செல்வன் 2ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா அருண்மொழிவர்மனும் அதே மாதிரி கார்த்தி வல்லவராயின் வந்தியத்தேவன் இவங்க 2 பேருமே போர்க்காலத்தில் பயங்கரமாக சண்டை போடுற மாதிரியான ஒரு காட்சி வந்து இந்த ட்ரெய்லரில் வருது. ஸோ அந்த காட்சியை பொறுத்து நம்ம பார்க்குறப்ப கார்த்தி அவர்கள் வந்து இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டில் சொல்லியிருப்பார் பொன்னியின் செல்வனில், நான் வந்து அருண்மொழிவர்மன் அவர்களோட தோள் நின்று போரில் வந்து சண்டை போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. பொன்னியின் செல்வன் 1ல் ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அந்த போர் முடிஞ்சு அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த சீன் எல்லாமே இருக்க மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து இந்த செகண்ட் பார்ட்டுக்கு பார்க்குறப்ப அந்த போர்க்காலத்தினுடைய சண்டை காட்சிகளை வந்து ரொம்ப அழகாக லிங்க் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது. அண்ட் அருண்மொழிவர்மனை பற்றின ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அருண்மொழிவர்மன் அப்படிங்கிறதே ஒரு உண்மையான பெயரா அப்படிங்கிறது ரொம்ப சந்தேகமாக இருக்குது. ஏன்னா ராஜராஜ சோழனுடைய பல கல்வெட்டுகளில் வந்து அவருடைய பெயர் வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான் வந்து ரியலாக நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல்களாக இருக்குது. இதை நிறைய பேர் வந்து சான்றுகளும் வந்து கொடுக்குறாங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா அருண்மொழிவர்மன், அருள்மொழிவர்மன் இப்படி 3 பெயர்களால் வந்து ராஜராஜ சோழனுடைய இந்த பெயர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருக்கு. பொன்னியின் செல்வன் 1ல் வந்த ட்ரெய்லரை பேஸ் பண்ணி படத்தை நிறைய பேர் போய் இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துருப்பாங்க. பட் ட்ரெய்லர் இருந்த நிறைய விஷயம் படத்தில் கிடையாது. ஸோ அது எல்லாமே இந்த பொன்னியின் செல்வன் 2ல் வரும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு நிறைய பேருக்கு இருக்குது. அந்த விஷயங்கள் கூட பொன்னியின் செல்வன் 2 உடைய இந்த ட்ரெய்லரில் பெரும்பாலும் வந்து இடம்பெறலை. கடைசியாக பொன்னியின் செல்வன் 1ல் ட்ரெய்லரில் என்ன விஷயங்கள் இருந்ததோ அதை கொஞ்சம் இங்கே கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மேபி திரும்பவும் வந்து நமக்கு அதை நினைவூட்டுற வகையில் தான் சில விஷயங்கள் வந்து இதில் கொண்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். பொன்னியின் செல்வனுடைய அந்த ட்ரெய்லர்லையும் சரி, நிறைய பேக்ரவுண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கரமான ஒரு BGM மாதிரி வந்து ஒரு மந்திரங்கள் வந்து ஒழிச்சிக்கிட்டு இருக்கும் பின்னாடி. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி கிருத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய சிவன் வந்து நடராஜர் மாதிரியான ஒரு உருவத்தில் இருப்பார் இல்லையா, அதாவது நடராஜர் உருவத்தில் இருக்கக்கூடிய சிவனுக்கான ஒரு ஸ்தோத்திரத்தை தான் வந்து அந்த இடத்துல பயன்படுத்தியிருப்பாங்க. அது AR ரஹ்மான் ரொம்ப அழகாக வந்து அந்த ட்ரெய்லர்லேயே வந்து யூஸ் பண்ணியிருப்பார். படத்தில் இப்போ PS2ல் வந்து அது நிறைய இடத்துல வரும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அந்த ஒரு வரிகள் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா, சதஞ்சித்த முத்தஞ்சித்த அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கதம்பரு சிமம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான அந்த வரிகளுக்கு அழுத்தமான மியூசிக் வந்து அதில் போட்டிருப்பாங்க. ஸோ அது வந்து அந்த சீனுக்கு ரொம்பவே வந்து ஒரு ஆப்டான வகையில் இருக்கும். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுராந்தகன் அவர்கள். இந்த மதுராந்தகன் அவர்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா அருண்மொழிவர்மன் வந்து இறந்துட்டாரு அப்படிங்கிற மாதிரி இங்கே டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம எப்படியாவது அரியணையை பிடிச்சு ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டத்தை ரெடி பண்ணுறதுக்காக மதுராந்தகன் தயாராகிற மாதிரி தெரியுது. அதில் இன்னொரு விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க, இத்தனை நாள் நீ திரைமறைவாக வேலை செஞ்சுட்டு இருந்தா, அதை இப்போ வந்து நீ மகுடி சூடியே வந்து அந்த வேலையை செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி இந்த வார்த்தைகள் சொல்கிறப்ப என்ன தெரியுது அப்படின்னா, இதுக்கப்புறம் மதுராந்தகனுடைய ஆட்டம் வந்து வேறு லெவலில் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிக்க முடியுது. அதே மாதிரி பெரிய பழுவேட்டரர் இருக்கார் இல்லையா, சரத்குமார், அந்த கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை கன்வே பண்ணிக்கிட்டே இருப்பார். ஸோ இந்த கொள்ளிடத்தை இவங்களுக்கு கொடுத்துடலாம், வடக்கு இருக்கிற பகுதி இவங்களுக்கு
கொடுத்துலாம், தெற்கு பகுதி இவங்களுக்கு கொடுத்துலாம் சொல்லிட்டு. ஸோ கிட்டத்தட்ட இந்த இடத்துல வந்து இவங்களுடைய சதித்திட்டம் நிறைவேறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி வந்து அந்த இடத்துல காமிச்சிருப்பாங்க. ஆதித்த கரிகாலனா இருக்கக்கூடிய விக்ரம் வந்து பயங்கர கோபமா இருப்பாரு. என்னுடைய சோழ நாட்டை வந்து பிரித்து கொடுப்பது என் தாயினுடைய ஒரு மார்பை அறுப்பது போல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமா அந்த இடத்துல ஒரு டைலாக் பேசியிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஆதித்த கரிகாலன் அதுக்கு அடுத்து வரக்கூடிய போரில் வந்து பயங்கரமான ஒரு வெறியோடு வந்து எல்லாரையும் தாக்குவார். ஸோ ஆதித்த கரிகாலன் வந்து ஃபஸ்ட்டு பார்ட்டில் ஜஸ்ட் அவருடைய காதல் கதையை மட்டும்தான் காமிச்சிட்டு இருந்திருப்பாங்க. நந்தினி வந்து அவர் எப்படி காதலிச்சார், அதுக்கப்புறம் வந்து வீரபாண்டியருக்கு என்ன ஆச்சு, அதனால் ஆதித்த கரிகாலன் மேலே நந்தினி எப்படி படையெடுக்க போகிறாங்க, அவங்களோட சூழ்ச்சி எப்படி நடக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள் தான் அதில் காமிச்சிருப்பாங்க. பட் ஆதித்த கரிகாலன் ஒரு போர் வீரன். அந்த போர் வீரனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக அந்த செகண்ட் பார்ட்டில் காட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த பொன்னியின் செல்வன் 2ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நந்தினி அண்ட் ஆழ்வார்க்கடியான் இந்த 2 கேரக்டருக்குமே வந்து அந்த கேரக்டருடைய பிளாட் அந்த அவங்களுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சூப்பராக பண்ணியிருப்பாங்க. நந்தினியை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான சூழ்ச்சியும் அழகும் காதலும் கொண்ட ஒரு கேரக்டராக இருக்குது. அதேமாதிரி ஆழ்வார்க்கடியானும் பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமான சேட்டைத்தனமும் அதே மாதிரி ஒரு புத்திசாலித்தனமும் சூழ்ச்சியும் உடைய ஒரு ஆளாக தான் வந்து காமிச்சிருப்பாங்க. இந்த 2 கேரக்டருமே வந்து பார்த்திங்கன்னா ரியல் லைஃப்பில் இருக்கிற ஒரு கேரக்டரே கிடையாது. அதாவது ராஜராஜ சோழனுடைய அந்த காலகட்டத்தில் சோழர்களுடைய அந்த ஆட்சி முறை எப்படி இருந்தது, ராஜராஜ சோழன் பதவியை ஏன் விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிற சில விஷயங்களை தான் வந்து இந்த நாவலில் கவர் பண்ணியிருப்பாங்க. இந்த நாவலுக்காக கல்கி அவர்கள் செய்த வேலைகளெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கும். இந்த பொன்னியின் செல்வன் நாவலில் வரக்கூடிய நந்தினி அண்ட் ஆழ்வார்க்கடியான் 2 கதாபாத்திரமே ஒரு கற்பனையான கதாபாத்திரம் மாதிரி நம்மளால் ஃபீல் பண்ணவே முடியாது. பொன்னியின் செல்வனே நிறைய பேர் வந்து ஓகே இது ரியலாக நடந்த ஒரு விஷயம் போல இருக்குது, அதை தான் வந்து அப்படியே நாவலாக எழுதியிருக்காங்க, அதை அப்படியே படமாக எடுக்கிறாங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க. பட் இதில் வந்து ரியலான விஷயங்களும் சரி, அதே மாதிரி நிறைய கற்பனையான விஷயங்களையும் கல்கி ஆட் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட 3 வருஷமாக இந்த பொன்னியின் செல்வனில் எழுதுவதற்கு ஆகியிருக்கு கல்கி அவர்களுக்கு. அதே மாதிரி கல்கி அவர்கள் இந்த ஒரு புதினத்தை ஏற்றுவதற்காக ஸ்ரீலங்காவுக்கு பல முறை போயிட்டு வந்து அங்கே ஆய்வுகள் எல்லாமே செஞ்சுருக்காரு. ஏன்னா ஸ்ரீலங்கா அதே மாதிரி கம்போடியா இந்த மாதிரியான பகுதிகளெலாம் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் மன்னர்கள் ஆண்ட பகுதிகளாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல என்னென்ன மாதிரியான தடயங்கள் கிடைக்குது, அதை எப்படி இந்த புதினத்துக்குள்ளே கொண்டு வரலாம், அதை எப்படி இன்னும் வந்து நம்மளுடைய ஃபிக்ஷனுக்கு இன்னும் ஏற்ற வகையில் அதை ஏற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆய்வுகள் செஞ்சு தான் இந்த ஒரு கதையானது ஏற்றப்பட்டிருக்கு. ஸோ இது எல்லாத்தையும் விட ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன தெரியுமா, பொன்னியின் செல்வனில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறது நிறைய பேருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ அந்த மாதிரி இல்லை நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் இருக்குது. பட் சில இடங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பொன்னியின் செல்வன் 1 பார்க்கும்போதே வந்து ஓரளவுக்கு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. பட் அந்த அளவுக்கு ரொம்ப அமெச்சராக இல்லாமல் ரொம்ப அழகாக நீட்டாக பண்ணியிருந்தாங்க. இந்த விஎஃப்எக்ஸ் பண்ணதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 மிகப்பெரிய பாலிவுட் கம்பெனி வந்து இருக்காங்க. அதில் என்ன கம்பெனி அப்படின்னா விஎஃப்எக்ஸோடைய ரெட் சில்லிஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த கம்பெனி வந்து ஷாருக் கானுடைய ஒரு விஎஃப்எக்ஸ் ப்ரொடக்ஷன் கம்பெனி. அதே மாதிரி என்வி வாலா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கம்பெனி, அதுக்கடுத்து ஃப்ரேம்ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஹாலிவுட் படத்துக்கு மார்வல்ஸ்க்கு எல்லாமே விஎஃப்எக்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஒரு கம்பெனி. ஸோ இவங்க 3 பேருமே சேர்ந்து இந்த படத்தில் வந்து விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் கடைசியாக வந்தது தான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம்ஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பெனி. இவங்க PS2க்கும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் கவனிச்சிங்கன்னா தெரியும், அருள்மொழிவர்மன் தண்ணியில் விழுந்தப்போ ஒரு ஊமை ராணி வந்து காப்பாற்றுவாங்க. அவங்க யானையில் அவரை கூட்டிகிட்டு போய் ஒரு இடத்துல சேஃபாக விட்ட மாதிரியான அந்த ஒரு விஷுவல்ஸ் எல்லாமே அதில் காமிச்சிருப்பாங்க. அதனால தான் வந்து ராஜராஜ சோழனுக்கு கங்கை கொண்ட சோழன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரே வந்ததாகவும் சொல்லுவாங்க. கங்கை நதியில் விழுந்ததுனால அந்த நதியே வந்து சோழனை எடுத்துக்கிட்டதுனால கங்கை கொண்ட சோழன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பெயர் இருக்கிறதா சொல்லுவாங்க. பட் இதில் ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, பொன்னியின் செல்வன் 2ல் அருண்மொழிவர்மன் கிட்ட வந்து கேட்குறப்ப நீங்கள் யார் வந்து அந்த நதியில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு த்ரிஷா கேட்பாங்க, அதாவது குந்தவை கேட்பாங்க. அப்போ வந்து அருண்மொழிவர்மன் என்ன சொல்லுவாரா, நந்தினி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பட் அவர் சொல்கிறது என்னமோ நந்தினியாக இருக்கும். பட் கதாபாத்திரத்தில் காமிச்சது பார்த்தீங்க அப்படின்னா ஊமை ராணியாக இருக்கக்கூடிய மந்தாகினி அவர்களை தான் வந்து அவங்க காமிச்சிருப்பாங்க. இந்த மந்தாகினி ஊமை ராணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு கதாபாத்திரமும் கல்கி அவர்களால் ஏற்றப்பட்ட முழுக்க முழுக்க ஒரு கற்பனையான கதாபாத்திரம் தான். வல்லவராயன் வந்தியத்தேவனாக இருக்கக்கூடிய கார்த்தியின் கதாபாத்திரம் தான் உண்மையான ரியலாகவே சோழர் காலத்தில் இருந்த ஒரு கதாபாத்திரம். துருத்துருன்னு இருந்துக்கிட்டு நிறைய வேலைகளை செய்வார். கார்த்தி பார்த்திங்க அப்படின்னா ஒரு காட்டில் உட்காந்துக்கிட்டு அவருடைய நெத்தியில் அதே மாதிரி கைகளெல்லாம் வந்து காயங்களோடு உட்காந்துக்கிட்டு அவர் வந்து ஒரு புன்முறுவலோடு பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கான ஒரு காரணமாக வந்து நான் எதுக்கு வந்தனோ என்னுடைய வேலையை நான் கரெக்டாக செஞ்சுட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவருடைய லுக்கு இருக்கும். அதே மாதிரி ஆதித்ய கரிகாலனும் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஓரளவுக்கு பாராட்டுவார். அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ இவ்வளவு அழகான ஒரு கேஸ்டிங் வந்து மணிரத்னம் அவர்கள் பண்ணியிருக்காரு. ஐஸ்வர்யா ராய், த்ரிஷா அவர்கள், ஜெயம் ரவி, கார்த்தி, இந்த மாதிரி ஏகப்பட்ட முக்கியமான ஒரு கேஸ்டிங்கை கொண்டு வந்திருக்காங்களே. இதுக்கு முன்னாடி இந்த கதாபாத்திரங்களுக்கு பார்த்த கேஸ்டிங் யார் அப்படின்னு பார்த்தோம்னா விஜய் அவர்கள், மகேஷ் பாபு அவர்கள், அனுஷ்கா ஷெட்டி, அதே மாதிரி நயன்தாரா, கீர்த்தி சுரேஷ்,
அண்ட் விஜய் சேதுபதி இந்த கேஸ்ட் எல்லாமே வந்து ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணாங்க. பட் சில காரணங்களால் வந்து பார்த்திங்கன்னா கேஸ்டிங் அப்படியே வந்து சேஞ்ச் ஆகி இப்போ இருக்கக்கூடியவங்க வந்து இதில் நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ கார்த்தி ஏதோ ஒரு விஷயத்தை எட்டி பார்க்குற மாதிரி வந்து ட்ரெய்லரில் காமிச்சிருக்காங்க. அதாவது ஏதோ ஒரு விஷயத்தை அவர் வந்து நோட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த ஒரு காட்சி வந்து இந்த கடம்பூர் மாளிகையில் இருக்கக்கூடிய சுரங்கம் இருக்கும், அடியில் ஒரு சுரங்கம், அந்த சுரங்கத்தில் ஏதோ ஒரு விஷயத்தை எல்லாருமே பேசிகிட்டு இருக்க மாதிரி அந்த ஒரு சூழ்ச்சி நடக்கும்போது இவர் பார்க்குற மாதிரி வந்து அந்த விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் டாப் ஆங்கிளில் ஒரு படகு வந்து வந்துகிட்டு இருக்க மாதிரியான காட்சி வந்து ட்ரெய்லரில் இருக்குது. ஸோ இந்த காட்சி வந்து எதை குறிப்பிடுது அப்படின்னா இந்த சுரங்கத்திற்கு பேசுவதற்காக வரக்கூடிய ஆட்கள் இருக்க மாதிரியான அந்த ஒரு காட்சியும் அதில் இடம்பெறுது. இந்த மாதிரி அடுத்தடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ட்விஸ்ட் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ இறுதியாக இந்த ட்ரெய்லரோட எண்டில் இருக்கிற ஒரு விஷயமும் PS1ல் இருக்கிற ஒரு விஷயமும் ஒரே மாதிரியான ஒரு கனெக்ட் அழகாக கொடுத்துருக்கோம். நந்தினியாக இருக்கக்கூடிய ஐஸ்வர்யா அவர்கள் PS1ல் ஒன்று சொல்லியிருப்பாங்க, அருண்மொழியையும் கரிகாலனையும் ஒன்று சேர விடக்கூடாது, சேர்ந்துட்டா ரொம்ப டேஞ்சர் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு காட்சியை இந்த PS2 ட்ரெய்லரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நந்தினியை வந்து கரிகாலனை வால் முளையில் நிற்க வைக்கிற மாதிரியான ஒரு காட்சியை வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ இது எல்லாமே வந்து ஒன்னோட ஒன்று தொடர்பு பற்றி ரொம்ப பயங்கரமாக இருக்குது. ஸோ நந்தினி வந்து கரிகாலனை ஒரு வேளை வாலில் வெட்டிடுவாங்களா, இல்லை அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டியோடு அந்த ட்ரெய்லரை முடிச்சிருக்காங்க. இன்னும் இந்த PS2ல நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த புத்தகத்தை படிக்காதவர்களுக்கும் இந்த ட்ரெய்லரை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நேரில் போய் படம் பார்க்குறப்ப இவங்க புரிகிற வகையில் எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. ஸோ இந்த PS2 வந்து April 28 வரப்போகுது. ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ போய் தாராளமாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேசலாம். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஜாலியாக போய் PS2 படம் பாருங்கள். நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் உங்கள் விஜய் பிரவீன் கிருஷ்ணா. பாய்.